வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கரூரில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி தான். அதில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர வேண்டாம், பெண்களை கூட்டிகிட்டு வர வேண்டான்றது தான் நாங்கள் சொன்னோம். அவங்க கேட்கல. இதில் இறந்தவங்க வெறும் குழந்தைங்களும் பெண்கள் மட்டும்தான் இறந்தாங்களா என்ன? அப்படி இல்லாமையா 12 பேர் பெரியவங்க ஆண்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் குழந்தைங்க பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் உங்கள் தலைவனையோ, ஹீரோவையோ உங்கள் வீட்டில் இருக்க டிவிலேயோ, ஃபோன்லேயோ உட்காந்து நீங்கள் நேரில் போய் பார்க்குறத விட இங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக அவங்க பேசுகிறது இன்னும் கிளியராக கேட்குமே. நீங்கள் அப்படி உட்காந்து பார்க்கலாமே. இதெல்லாம் தாண்டி நீங்கள் நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம். நம்ம உயிர், நம்ம ஃபேமிலியோட சேஃப்டி அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். இதை விட்டுட்டு போயிட்டு தலைவா, தலைவி அப்படின்னு நம்ம போய் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதில் எந்த கட்சிக்கு லாபமோ இல்லை எந்த கட்சிக்கு நஷ்டமோ தெரியல. பட் ஆனால் பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு, இறந்தவங்களோட குடும்பத்துக்கு தான் இது பெரிய பாதிப்பு. ஸோ எப்போவுமே முதல்ல நம்ம சேஃப்டியை பாருங்கள். அப்புறமா போய் தலைவா, தலைவி அப்படின்னு கத்துறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நம்ம சேஃப்டி, நம்ம உயிர், நம்ம ஃபேமிலியோட உயிர், நம்ம குழந்தைங்களோட உயிர், அவங்கள முதல்ல பாதுகாக்க பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த பரப்புரைக்கு இப்போ நீங்கள் போகலன்னா என்ன ஆகிட போகுது, அங்கே நடக்காமல் போயிட போதா? அதெல்லாம் கிடையாது. அது எப்படி நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்க போகுது. அதில் நீங்கள் உள்ளே போய் கூட்டத்தில் மாட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் தூரத்துலேருந்து என் தலைவனை பார்த்துட்டேன், இல்லை என் ஹீரோவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு நீங்கள் போகிறது வேறு. கூட்டத்தில் போனீங்கன்னா கூட்டத்தில் 1000 பேர் வர இடத்துல நெரிசலில் மூச்சு விட முடியாது தான், கஷ்டம்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குழந்தைங்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களால வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியும்? பெரியவங்களாலே இருக்க முடியாது, குழந்தைங்க எப்படி இருக்க முடியும்? ஸோ இதில் ஒன்று தான், எப்போவுமே நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவனோ, ஹீரோவோ, ஹீரோயினோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு எல்லாமே. ஸோ எல்லோரும் அவங்க குடும்பத்தை பத்திரமா பார்த்துங்க. பட் ஆனால் நேற்று இறந்த அந்த 39 பேருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். வேறு என்ன